வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி ஆண்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 30 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது 2 பேருக்கு உபயோகப்படுத்திக்கலாம். வயதானவங்க, ஆண் பெண் வயதானவங்களுக்கும் இந்த ரெமடி வேலை செய்யும். சிறு வயதினர்களுக்கு இந்த விரைப்பு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடி வேலை செய்யும். இப்போ நீங்கள் பார்க்குறது அமுக்குராங்கிழங்கு பவுடர். அமுக்குராங்கிழங்கு பவுடர் 50 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. 1 மாத கால அளவு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது 1 மாத கால அளவுக்கு உண்டானது. இந்த 50 கிராம் அளவுக்கு இந்த அமுக்குராங்கிழங்கு பவுடரை டெய்லியும் நைட்டு பாலில் எடுத்துக்க போகிறோம். இந்த பாலில் சேர்த்து 2 காம்பினேஷனோட சேர்த்து எடுத்துக்க போகிறோம். அமுக்குராங்கிழங்கு பொதுவாகவே நரம்பு பலப்படும். வயதானவங்களுக்கு நரம்பு பலப்படும் போது நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குங்குமப்பூ. இது 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 கிராம் கூட எடுத்துக்கலாம். 2 கிராம் அளவுக்கு, குறைஞ்சபட்சம் 2 கிராம் அளவுக்கு வேணும் 1 மாத காலத்துக்கு. இந்த குங்குமப்பூவில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வயதானவங்களுக்கு, சிறு வயதினர்களுக்கு 2 பேருக்குமே, சிறு வயதினர்களுக்கு இந்த அஸ்வகந்தாவும் குங்குமப்பூ பால் இந்த 3 சேரும்போது விரைப்புத்தன்மை அதிகப்படும். அதாவது ஆண்மை பெருக்கும், விரைப்புத்தன்மை அதிகப்படும், நரம்பு பலப்படும். பொதுவாகவே அஸ்வகந்தா நரம்பு பலப்படும். இந்த குங்குமப்பூ ரத்தத்தில் கெட்டித்தன்மை போய் நல்லா நீர்த்து போக செய்யும். ரத்தத்தை நல்லா எல்லா உடம்புக்கும் சுழற்சி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு விஷயம் இந்த குங்குமப்பூவில் இருக்கிறனால விரைப்புத்தன்மை அதிகப்படுறதுக்கு, நரம்புகளுக்கு தேவையான அளவுக்கு ரத்த ஓட்டம் அதிக வேகமாக செலுத்துறதுக்கு குங்குமப்பூ வேலை செய்யும். பொதுவாக பால் எடுத்துக்கணும். ஏன்னா குங்குமப்பூ எடுத்துக்கிட்டாலும் பால் வேணும், அமுக்குராங்கிழங்கு எடுத்துக்கிட்டாலும் பால் வேணும். இந்த 2க்குமே பாலில் தான் காம்பினேஷன். இந்த பாலில் குங்குமப்பூ ஒரு தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்குராங்கிழங்கு பவுடர், டெய்லியும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்குராங்கிழங்கு பவுடர் எடுத்து இந்த குங்குமப்பூ பால் கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இப்போ இது என்ன உபயோகப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விரைப்புத்தன்மை முழுமையாக இல்லை அப்படின்றவங்க, சமீப காலமாக எனக்கு ஒரு 2 மாத காலமாக இந்த பிரச்சனை இருக்குன்றவங்க இந்த அமுக்குராங்கிழங்கு பவுடரும் குங்குமப்பூவும் பாலும் சேர்த்து எடுத்துக்கும் போது விரைப்புத்தன்மை அதிகப்படியாக இருக்கும். நல்ல இரத்த ஓட்டங்கள் சுழற்சி அதிகமாகும் போது தான் விரைப்புத்தன்மையே வரும். விரைப்புத்தன்மை அப்படின்றது ரத்தம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ரப்பர் மாதிரி ஒரு டியூப்பில் ரத்த ஓட்டம் ஒரு பக்கம் வால்வு லாக் ஆகிட்டு இன்னொரு பக்கம் வால்வு உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்போது அதுதான் விரைப்பு அடைஞ்சு முழுமையாக ஹார்ட்னஸ் கிடைக்குது. இதுக்கும் இது வேலை செய்யும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வயதானவங்களுக்கு இது எந்த முறையில் இது உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பொதுவாக வயசாயிருச்சுனாலே நரம்புகளில் நிறையா நரம்புகள், அதாவது பெரிய பெரிய நரம்புகளில் தான் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். சின்ன சின்ன நரம்புகளில் ரத்த ஓட்டம் குறையும். இப்போ நரம்பும் வலுப்படுத்துகிறோம். அந்த சின்ன சின்ன நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சுழற்சிகள் நல்லபடியாக கிடைக்கும் போது இந்த ஜாயின்ட் பெயின் இல்லாமல் இருக்கிறது, நிறைய இடங்களில் எனக்கு ரத்த சுழற்சி குறைவாக இருக்குது, அதனால தான் கால் வீங்குது, கை வீங்குது, பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்றவங்களுக்கு இந்த ரெமடி வேலை செய்யும். தினமும் இரவு ஒரு வேளை பாலோட குங்குமப்பூவும் அமுக்குராங்கிழங்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 மாத காலம் எடுத்துக்கோங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்றவங்க அடுத்து ஒரு 2 மாத காலம் இடைவேளை விட்டு திரும்ப எடுத்துக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.